வணக்கம் மக்களே, நான் உங்கள் நீலகிரியின் சமையல்காரன் ராகுல் கண்ணன் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மெனு என்ன அப்படின்னா, வெறும் கேரட்டு, வெங்காயம், தக்காளி இது மூணை வச்சு இன்றைக்கி ஒரு வெஜிடபிள் சாலட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கேரட் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கேரட்டுடைய தண்டு பகுதியை இப்படி வெட்டிக்கோங்க. ஒரு கேரட் எடுத்து இப்படி சைடாக கட் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன பீஸ் வரும். இதை நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் சைடாக என்ன பண்ணுறீங்கன்னா கேரட்டை கட் பண்ணுறீங்க. அதோடைய ஷேப் பார்த்திங்கன்னா இந்தமாரி இருக்கும். ஸோ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. இந்தமாரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி கட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா கழுவி வாஷ் பண்ண ஒரு தக்காளியை எடுத்து, அந்த தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளியாக கொஞ்சம் காயாகவும் இருக்கணும், கொஞ்சம் பழமாகவும் இருக்கணும். அந்தமாரி ஒரு தக்காளி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதையும் இப்படி ரவுண்ட் கட்டிங் அடிங்க. இதுலேயும் ஒரு சின்ன பீஸ் வரும். இந்த பீஸை குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. அதேமாரி என்ன பண்ணுறீங்கன்னா, தக்காளியவும் இப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கட் பண்ணுறீங்க. இந்த தக்காளியும் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி இன்னொரு தக்காளியும் இதேமாரி வெட்டிக்கோங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, கொஞ்சம் நம்ம அந்த தட்டை அழகுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் தக்காளிங்க நல்லா நிறைய இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வெட்ட போகிறோம். இந்த தக்காளியும் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல அப்படி ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மூணாவது பொருள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆனியனை என்ன பண்ண போகிறோம்னா வெட்ட போகிறோம். இந்த ஆனியனையும் எப்படி வெட்ட போகிறோம் அப்படின்னா, ஃபுல் மூன் கட்டிங்னு சொல்லக்கூடிய இந்த ஃபுல் மூன் கட்டிங்கில் வெட்ட போகிறோம். அதையும் இப்படி கட் பண்ண போகிறோம். இப்படி ஒரு 4-5 கட்டிங் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 4-5 கட்டிங் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இந்த ஆனியனை என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி கீழே தள்ளினீங்கன்னா இப்படி வட்டமாக கட்டிங் விழுவும். ஸோ இந்த கட்டிங் என்ன பண்ணுறீங்கன்னா இந்தமாரி கட் பண்ணி இந்த ஆனியனையும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் இதுக்கு இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக இந்த சலாடை பிளேட்டிங் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கடைசியாக வெள்ளரிக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த வெள்ளரிக்காவையும் என்ன பண்ணுறோன்னா வட்ட கட்டிங் அடிக்க போகிறோம். ஸோ இப்படி ஒரு வெள்ளரிக்காவை எடுத்துக்கோங்க. இதையும் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி அழகழகாக கொஞ்சம் வட்டமாக சூப்பராக இதை வெட்டிக்குங்க. அதாவது இது கொஞ்சம் நல்லா பார்த்து கொஞ்சம் பொறுமையாக வெட்டணும். வெட்ட தெரியாதவங்க வெட்டினா என்ன ஆகும்னா, சைடாக வெட்டு விழுந்துடும், பாதியாக வெட்டு விழுகும், நூல் கட்டி விழுகும். அந்தமாரிலாம் இதில் விழுகிறதுனால என்ன பண்ணுறோன்னா, நம்ம கொஞ்சம் பார்த்து இப்படி கொஞ்சம் வட்ட கட்டிங்காக வெட்ட போகிறோம். இப்போ இந்த வெட்டின கட்டிங்கை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வெட்டின இந்த வெள்ளரிக்காவை என்ன பண்ணுறோன்னா, இந்தமாரி பிளேட்டில் இப்படி அழகாக அடுக்கிறோம். இப்படி அழகாக இந்த வெள்ளரிக்காவை என்ன பண்ணுறோன்னா கேப் விடாமல் இப்படி என்ன பண்ணுறோன்னா இதை அடுக்கிறோம். இது இந்த வெஜிடபிள் சாலட்டில் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்க தக்காளி என்ன பண்ணுறோன்னா அதையும் இப்படி அழகாக கொஞ்சம் ரவுண்டாக சூப்பராக வெட்டுறோம், அடுக்கி வைக்க போகிறோம். அதாவது வெட்டினதை இங்கே அடுக்கி வைக்க போகிறோம். நடுவுலையும் க்ளோஸ் ஆகிற மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது போர்ஷனையும் இதில் போட்டாச்சு. அடுத்து மூணாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டே வெட்டி வச்சுருக்கிற கேரட் இருக்கு இல்லைங்களா, அந்த கேரட்டை இந்த நடு சென்டரில் 2 வெள்ளரிக்காவுடைய ஜாயிண்டில் இப்படி அழகாக வைக்க போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு வச்சிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். நடுவில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கிற ஒரு சின்ன வெள்ளரிக்காவை இப்படி வச்சிங்கன்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, வெள்ளரிக்காய் வச்சாச்சு, ரெண்டாவது தக்காளி வச்சாச்சு, மூணாவது கேரட் வச்சாச்சு. இப்போது இதில் என்ன பண்ண போகிறோன்னா, ஆனியனை இதில் மேலே யூஸ் பண்ண போகிறோம்.
இந்த ஆனியனை வந்து இதுக்கு மேலே வந்து இப்படி அழகாக இப்படி உங்களுக்கு தோன்ற மாரி எந்தெந்த இடத்துல வச்சா அழகாக இருக்குமோ அந்தந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆனியனை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. இப்போ பாருங்கள், இப்படி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இது நல்லாயிருக்கும். இதை வந்து அப்படியே உங்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோ வெட்டி வச்சுருக்கீங்களோ அவ்வளோதையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்தமாரி ஒவ்வொரு இடத்துலையா வைக்க போகிறீங்க. இப்போது ஆனியனும் வச்சாச்சு. ஸோ நான் சொன்ன மாரி இந்த வெஜிடபிளில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சேலட்டில் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் வந்தாச்சு, தக்காளி வந்தாச்சு, ஆனியன் வந்தாச்சு, கேரட் வந்தாச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்படியே ராவாகவும் சாப்பிட்லாம். பட் நம்ம ராவாக சாப்பிட்டோன்னா எப்படி இருக்குன்னா இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வெஜிடபிள் சேலடுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் சால்ட் போட போகிறோம். ஸோ இந்த சால்ட்டை வந்து இப்படி மேலே லைட்டாக தூவி விட போகிறோம். இப்படி தூவி விட போகிறோம். நமக்கு தேவையான அளவு சால்ட்டு தூவியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு பெப்பர் தூள் மட்டும் என்ன பண்ண போகிறோன்னா இப்படி மலை சாரல் மாரி தூவி விட போகிறோம். ஸோ இப்போ தூவி விட்டதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள் சேலடை பாருங்கள். பாருங்கள், வெஜிடபிள் சேலட் ரெடி ஆயிடுச்சு. மக்களே, நம்ம இன்றைக்கி ஒரு வெஜிடபிள் சேலட் பார்த்தோம். வெறும் கத்தியும் 4-5 வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு வெஜிடபிள் சேலட் எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம். இது வந்து நம்ம பசி இருக்கிற டைமு, அதாவது குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்குற டைமு, குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறப்ப நம்மக்கிட்ட இந்த பொருட்கள் இருந்துச்சுன்னா இதேமாரி நீங்கள் சமைச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து நம்ம வெஜிடபிளாக சாப்பிட்றனால உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது வந்து தாஸ்தி வந்து இது எடுக்காத மாரி நேச்சுரலாகவே நம்ம எடுப்போம். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நீலகிரி சமையல்காரன் ராகுல் கண்ணன். நன்றி மக்களே.